الحمد لله والصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றிலிருந்து ஓதப்படுகிற இந்த சூறாக்கள் எல்லாம் உலமாக்கள் இந்த சூறாக்களுக்கு முஃபஸ்ஸல் என்று சொல்லப்போனால் இன்று ஆரம்பித்திருக்கிற சூரா காஃபிலிருந்து கடைசி வரை உள்ள சூறாக்கள் முஃபஸ்ஸல் என்று சொன்னால் சின்ன சின்ன வசனங்களில் முடிந்து விடுகிற, உடனுக்குடன் அடுத்தடுத்த அத்தியாயங்கள் ஆரம்பிக்கிற சூறாக்கள். குர்ஆனுடைய சூறாக்களை அப்படி பிரிப்பாங்க. இந்த கடைசி வகை சூறாக்களுக்கு பெயர் முஃபஸ்ஸல். இவைகள் பெரும்பாலும் மக்காவிலே அருளப்பட்ட வசனங்கள், எல்லாமே கொள்கை சார்ந்த வசனங்கள், ஓதுவதற்கு மிக இனிமையான வசனங்கள், ஓதுவதற்கு இனிமையானவை. இந்த சூறாக்கள் அழகான வசனங்கள், காரிகள், அதுவும் பல விதங்களிலே ஓதக்கூடிய காரிகள், ரசித்து ருசித்து ஓதக்கூடிய வசனங்கள். சூரத்துர் ரஹ்மான் வருகிறது. 2 வசனங்களுடைய விளக்கங்களை மட்டும் இன்றைய பயானிலே சொல்ல விரும்புகிறேன். ஒன்று சூரா தாரியாத்திலே ஓதப்பட்ட வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்னுகளையும் எனக்கு வழிபடுவதற்கு நான் படைத்திருக்கிறேன். வணங்குவதற்கு என்று அர்த்தம் பண்ணக்கூடாது, வழிபடுவதற்கு. எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதற்கு கட்டுப்படுவதற்குத்தான் நான் மனித இனத்தை படைத்திருக்கிறேன்னு சொல்கிறான். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு நோக்கம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நோக்கம்தான் அசலானது. ஆகிரத் என்பது நோக்கம். ஆகிரத்தை அடைவதற்கான ஒரு பாலம் இந்த உலகம். வெளிநாடு செல்லணும்னு சொன்னால் வெளிநாடு செல்வதற்கென்று சில சட்டப்பூர்வமான விஷயங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் செய்து அவர் ஏர்போர்ட் செல்ல வேண்டும். ஏர்போர்ட்டை பார்க்குறாரு, ரொம்ப அழகாக இருக்குது. ஏர்போர்ட் இல்லைங்க, சில ஏர்போர்ட்டு ரொம்ப உண்மையிலுமே அழகாக இருக்கும். ஏர்போர்ட்டுடைய அழகில் மயங்கி அங்கேயே உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினச்சா அவரை உலகம் என்ன சொல்லும்? அதே மாதிரி தான் நாம் தங்கி இருக்கிற இந்த உலகம் ஏர்போர்ட்டு தான். இது நாம் பயணம் செய்ய வேண்டியது இது அல்ல. நாம் அசல் உலகத்தை மறந்து இந்த ஏர்போர்ட்டையே உலகமாக ஆக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்தை வைத்து உலமாக்கள் நிறைய விளக்கங்கள் சொல்லுவாங்க. இபாதத்திற்குத்தான் நான் படைத்திருக்கிறேன் என்பது. மனிதன் என்பவன் 2 கூறுகளுடைய சேர்க்க தான் மனிதன். 2 கூறுகள், ஒன்று உடல், இன்னொன்று உயிர். உடலுக்கென்று சில விருப்பங்களும் தேவைகளும் இருக்கிறது, உயிருக்கென்று சில விருப்பங்களும் தேவைகளும் இருக்கிறது. பெரும்பாலான மனிதர்கள் உடலுடைய தேவைகள் விருப்பங்களில் மட்டுமே உலகத்தில் மூழ்கிடுறாங்க. உயிருக்கான தேவைகளை மறந்துடுறாங்க. உயிர் எதை கொண்டு சந்தோஷப்படும் அதை மறந்துடுறோம். உதாரணமாக சொன்னால், சாப்பிட்டால் உடல் மகிழ்ச்சி அடையும். ஆனால் அதே நேரத்தில் அடுத்தவர்களுக்கு சாப்பிட கொடுத்தால் உயிர் மகிழ்ச்சி அடையும். நாம் ட்ரெஸ் போட்டோம்னு சொன்னால் நம்முடைய உடலுக்கு அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அடுத்தவர்களுக்கு உடை வாங்கி கொடுத்தால் உயிருக்கு அது மகிழ்ச்சியை தரும். இப்படி உயிருக்குரிய மகிழ்ச்சி என்பது அது இபாதத்தில் இருக்குது, தொழுகையில் இருக்குது, திக்ரில் இருக்குது, மற்ற வணக்கங்களில் இருக்குது. உயிருக்கென்று ஒரு இன்பம் இருக்குது. நாம் அந்த இன்பத்தை தொலைச்சிட்டோம். இப்போ நாக்கில் ருசி போயிடுச்சுன்னு சொன்னால் எவ்வளவு சுவையான சாப்பாட்டை சாப்பிட்டாலும், எவ்வளவு உன்னதமான பிரியாணி சாப்பிட்டாலும் ஒன்றுமே இருக்காது. இப்போ நம்முடைய இபாதத்துகளில் உயிரோட்டமே இல்லை. எல்லாருமே சொல்கிறாங்களா இல்லையா, தொழுகையில் கவனம் இல்லை. காரணம் என்ன? நம்முடைய உயிர் இபாதத்துகளுடைய டேஸ்ட்டை இழந்து பல வருஷங்கள் ஆச்சு. நாம் அதற்குரிய டேஸ்ட்டை நாங்கள் இழந்துட்டோம். அல்லாஹ்ன்னு சொல்லும்போது நமக்கு இன்பம் வருதுன்னா நம்முடைய உயிருக்கு டேஸ்ட் இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா அதை இழந்துட்டோன்னு அர்த்தம். மௌலானா ரஷீத் அஹமத் கங்கோஹி ரஹமத்துல்லா அலை அவங்க வாழ்ந்த காலத்தில் பெரிய குத்துபுல் அக்தாப். அவங்க தேவபந்துக்கு அவங்களுடைய கடைசி காலத்தில், வயதான காலத்தில் ஆசிரியராக அவங்க சேர்ந்தாங்க. ஒரு நாள் ஜும்மாவுடைய நாள். இப்போ மாணவர்கள் சிலர் மௌலானா கங்கோஹி இடத்துல இன்றைக்கு ஜும்மாவுடைய பயான் நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னாங்க. இப்போ ஹதரத்து சொன்னாங்க, எப்பா இங்கெல்லாம் பெரிய பெரிய ஆலிம்கள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்கள பேச சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. யதார்த்தமாக சொல்லுவாங்க இல்லையா. இருந்தாலும் பலரும் வலியுறுத்தினாங்க. அப்படி வலியுறுத்தும் போது பின்னால் சில பேர்
எப்பா அவங்க வயசானவங்க விட்டுருங்கப்பா, வயசானவர் வந்தாலும் என்ன பேச போகிறாரு, எல்லாத்தையும் தொழுங்கன்னு சொல்லுவார், எல்லாத்தையும் தொழுங்கன்னு சொல்லுவார். நம்ம ஏற்கனவே தொழுதுட்டு தானே இருக்கிறோம். ரொம்ப பேத்துக்கு அப்படி தான், தொழுகைங்கிற டாப்பிக்கில் எல்லாம் பேசுனா இன்னைக்கு அஜித்து அருன்னு அறுத்து விட்டாருப்பான்னு சொல்லி தொழுகை அந்த அளவுக்கு கேவலமாக போச்சு. நம்மள்கிட்ட இருக்குது. அவர் என்ன பேசுவார், வயசான கிழமை தொழுங்கம்பார், நாம் தொழுதுட்டு தானே இருக்கோம்னு சொல்லி. சில மாணவர்கள் ஹதரத்துடைய காதில் போய் இதை போட்டாங்க, நீங்கள் பயானுக்கு வரமாட்டீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, சிலர் இப்படி பேசிக்கிறாங்க, அவர் வயசான கிழமை வந்தால் என்ன பேச போகிறாரு, தொழுகையை பற்றி பேச போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்கன்ட்டு. ஹதரத்துக்கு கோபம், அப்படியா எல்லாத்தையும் கூட்டுங்க நான் பயானுக்கு வர்றேன்னு சொல்லிட்டான். மஸ்ஜிது கூட்டிடுச்சு, தாருலுடைய தேவபந்துடைய அப்போதைய சின்ன பள்ளி. ஹதரத்து வந்தாங்க, ஒன்றுமே பேசலை, மக்களேன்னு சொல்லி அல்லாஹ் அப்படின்னாங்க. நிறைய பேர் மூர்ச்சி ஆகிட்டான், நினைவு இழந்துட்டான். திருப்பி அல்லாஹ்ன்னு சொன்னாங்க, ரொம்ப பேர் அப்படியே மூர்ச்சி ஆகிட்டாங்க. ஒரு வார்த்தை தாங்க, இந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தையை சொல்லக்கூடியவர் பெரிய மகான். அப்படிதான் யாரிடமிருந்து வருகிறதோ அதை கேட்குறவங்களும் அந்த வார்த்தையினுடைய அச்சத்தில் பயத்தில் நினைவிழந்து போயிடுவாங்க. நிறைய பேர் என்னங்க நினைவு அல்லாஹ் தான் சொன்னாங்க, வேறு ஒன்றுமே சொல்லலை. அப்புறம் கொஞ்சம் எல்லாரும் நினைவு திரும்பிய பிறகு ஹதரத்து சொன்னாங்க, அல்லாஹ்ங்கிற இந்த வார்த்தை இருக்கிறது, இந்த வார்த்தையை நாம் புரிந்து சொன்னால் அதை தாங்குகிற சக்தி கூட இந்த உடலுக்கு கிடையாது, இந்த உடலுக்கு இல்லை. அல்லாஹ்ங்கிற வார்த்தையை தாங்குகிற சக்தியே இந்த உடலுக்கு இல்லைன்னு சொன்னால் அந்த அல்லாஹுடைய கட்டளைகளில் உன்னதமான தொழுகை, அந்த தொழுகையை பற்றி பேசுகிறத நீங்கள் இலக்காரமாக கேவலமாக நினைக்கிறீங்களா? தொழுகை எவ்வளவு உன்னதமான நிலை, வணக்கங்களில் எவ்வளவு பிரியமானது அல்லாஹ்வுக்கு, அதை இவர் என்ன வந்தால் தொழுகையை பற்றி பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிங்களான்னு சொன்னாங்க. சொல்ல வந்தது என்ன, அவங்க அல்லாஹ்ன்னு சொன்னதும் ஏற்பட்ட அந்த அதிர்வு ஏன் இன்னைக்கு நமக்கு ஏற்படலை? இப்போ பிரியாணியை டேஸ்ட் பண்ணவனுக்கு முன்னால் ஒருத்தர் எங்கேயோ கல்யாணத்துக்கு போயிட்டு பிரியாணியை பற்றி சொல்கிறாருன்னு வைங்களேன், அந்த பிரியாணி அப்படி இருந்துச்சுங்க இப்படி இருந்துச்சுங்கன்னு சொன்னாருன்னா அவன் சொல்ல சொல்ல நமக்கு நாக்கில் உருதா இல்லையா? ஏன்னா அந்த டேஸ்ட்டு சொல்கிறவனுக்கும் விளங்கி இருக்குது, கேட்குறவனுக்கும் விளங்கி இருக்குது. ஆனால் அல்லான்னு சொன்னால் சொல்கிறவர்கிட்டையும் அந்த ருசி இல்லை, கேட்குறவங்கள்ட்டையும் அந்த ருசி இல்லை. ஏன்? நம்ம எல்லாம் ரூஹுடைய இன்பத்தை இழந்துட்டோம். நம்முடைய ரூஹுக்கு டேஸ்ட் இல்லை, அதுக்கு வைத்தியம் தேவை. நாக்கில் டேஸ்ட்டு போனால் அதுக்கு என்ன செய்யணும், டாக்டர்கிட்ட போகிற மாதிரி நம்முடைய ரூஹுகள் டேஸ்ட்டை இழந்துருச்சு. அதுக்கு அல்லாஹ்வுடைய உண்மையான அடியார்கள்ட்ட போய் உட்கார்ந்தா தான் ரூஹுடைய இன்பம் என்னன்னு தெரியும். அந்த ரூஹுக்கு இன்பம் இருந்துச்சுன்னா குர்ஆன் ஓதும்போது ஒரு இன்பம் கிடைக்கும், திக்ர் செய்யும் போது ஒரு இன்பம் கிடைக்கும், தொழும்போது ஒரு இன்பம் கிடைக்கும். ஒவ்வொரு வகையான சாப்பாட்டையும் பானங்களையும் குடிக்கும் போது நாக்கு ருசியை உணர்ற மாதிரி ரூஹு ருசியை உணரும். அந்த ரூஹுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பேர் தாங்க இபாதத். இபாதத்துனா என்ன? ரூஹுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது, அதுக்கு தான் இபாதத். அப்போ ரூஹுடைய தேவைனா என்ன? ஹராம சாப்பிடக்கூடாது, ஹலால சாப்பிட்டா ரூஹு சந்தோஷப்படும், ரூஹு சந்தோஷப்படும். உலகத்தில் காஃபிர்கள் எல்லாம் ஹராமா சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு நாள் மஜ்லிஸில் உதாரணம் சொன்னாங்க. முஸ்லீம்கள் அப்படி தானே பார்க்குறாங்க, எங்கள் ஹராம் ஹலால்லாம் பார்த்தா முடியுமா, காஃபிர்லாம் எப்படி இருக்கிறான்னு சொல்லி ஹதரத் சொன்னாங்க. இந்த உதாரணம் சிலருக்கு சங்கடமாக கூட இருக்கலாம். பன்றி இருக்கிறது, அது அசுத்தங்களை எல்லாம் சாப்பிடுது. அசுத்தங்களை சாப்பிட்டு எப்படி இருக்குது, நல்லா கொழுத்து போயிருக்குது. ஒரு ஆடு ஒரு அசுத்தத்தை சாப்பிட்ற பன்றியை பார்த்து இப்படி நினச்சிதுன்னா, பாரு இந்த ஆடு இந்த பன்றி இருக்கிறது, இது அசுத்தங்களை சாப்பிட்டு நல்லா கொழுத்து இருக்குது, இப்போ நம்மளும் அசுத்தத்தை சாப்பிட்டா என்ன அப்படின்னு ஒரு ஆடு நினச்சி அசுத்தத்தை சாப்பிட்டா என்ன ஆகும்? அந்த ஆட்டுக்கு அந்த அசுத்தங்களை ஏற்றுக்குமா? இந்த உலகத்தில் முஸ்லீம்கள் என்பவர்கள் ஆட்டை போல, முஸ்லீம் அல்லாதவர்கள் பன்றியை போல. அவங்க அசுத்தமான ஹராமான எதை வேணாலும் அவங்க போடலாம். ஒரு முஸ்லீம் சாப்பிட்டா ஒரு ஆட்டை சாப்பிட்டா என்னவோ அதே கதி தான். இன்னைக்கு நமக்கு உலகத்தில் உள்ள சோதனைகள் துன்பங்கள் எல்லாத்துக்கும் என்ன காரணம்? நாம் இந்த அசுத்தங்களை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், பேணுதலற்ற வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், அதுக்கு வியாக்கியானங்கள் விளக்கங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நிலை மாறுவதற்கு பேர் தான் இபாதத். வமா ஹலக்துல் ஜின் வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். எல்லா விஷயத்திலையும் நம்முடைய ரூஹு சந்தோஷப்படணும். அந்த ரூஹு சந்தோஷப்படுகிற வாழ்க்கைக்கு பெயர் தான் இபாதத், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை. இது இந்த வசனத்திற்கான ஒரு விளக்கத்தை. இபாதத்துனா என்ன?
அப்போ ஹராமை விட்டும் தூரமாகுங்க, ஹராமை விட்டு விலகுங்க, ஹலாலுக்கு வாங்க. அப்போ மனசுக்கு கொஞ்சமாக இருந்தாலும் மனசு சந்தோஷப்படும். ஹராம் நிறைய இருக்கும்போது நம்முடைய உடலுக்கு அது பூரிப்பாக தெரியும். உடலுக்கு சாணா உள்ள அழுதுட்டு இருக்கும், ரூஹு அழுதுட்டு இருக்கும். ரூஹுடைய விஷயங்களை அதனுடைய இன்பங்களை பேசினா அது ஒரு பெரிய ஆன்மீக விஷயம், அவ்வளோ அழகானது ஒரு விஷயம். அறிஞர்கள் நல்லோர்கள் எல்லாம் அதை பற்றி கவலைப்படுவாங்களே தவிர உடலை பற்றி இல்லை. ரூஹுக்கு நாம் அதனுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சோன்னு வைங்களேன், இந்த உடல் உணவை விரும்பாது, உணவுடைய தேவை குறைஞ்சு போயிடும். அப்போ உடலுடைய தேவைகள் மீது ஆசை வராது. உலகப்பற்றத்தன்மை எப்போ வரும்? ரூஹுக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழ்ந்தால் உடல் உலகத்தை விரும்பாது. இதுதான் ஆன்மீக தத்துவம் என்பது இந்த ஆயத்துடைய கருத்தும் அதுதான். அடுத்து சூரத்துர் ரஹ்மான், அதை பற்றியும் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லி முடித்து கொள்கிறேன். குர்ஆனில் இந்த சூரா ஒரு அற்புதமான சூரா. 2 வகையான அழகு இந்த சூறாவில் இருக்குது. ஒன்று சொல்லழகு, இன்னொன்று கருத்தழகு. ஒன்று என்னங்க? சொல்லழகு. குர்ஆன் எல்லாமே அழகானது தான். சில சூறாக்களுடைய அழகு ரொம்ப ரொம்ப என்னங்க அழகானது. அதை ஓதுவதில் ஒரு வகையான இசை இருக்கும். குர்ஆனுக்குள்ளே இசை இருக்குதா? இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொன்னாங்க, ஒரு நாள் ஒரு சஹாபியுடைய வீட்டை கடந்து போகும்போது அவர் ஓதிக்கொண்டிருப்பதை நின்று கேட்டாங்க. இவ்வளோ அழகாக ஓதுறாரு, அது யார்? அபூ மூஸா அஷ்அரி. காலையில் ஃபஜ்ர் தொழுத பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்கிட்ட சொன்னாங்க, இரவு உன் வீட்டை கடந்து போனோம்ப்பா, நீ குர்ஆன் ஓதுறதை கேட்டேன், அல்லாஹ் உனக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சங்கீத குரல், இசை குரலை கொடுத்துருக்கிறான்னு சொன்னான். இசை. அவர் சொன்னார், நீங்கள் நின்று கேட்பது தெரிந்திருந்தால் நான் இன்னும் அழகாக ஓதிருப்பேனே, நீங்கள் கேட்குறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா. அப்போ குர்ஆனில் என்ன இருக்குது? இசை இருக்குது. இந்த ரஹ்மான் மாதிரி சூறாக்களை எல்லாம் மிஸ்ருடைய காரிகள், அப்துல் பாசித் போன்றவர்கள் எல்லாம் ரொம்ப பலவிதத்தில் என்ன செய்வாங்க? ஓதுவாங்க. அப்போ இதில் சொல்லலகம் இருக்குது, கருத்தலகம் இருக்குது. இந்த சூறாவுடைய கருத்தலகு அது ஒரு நீண்ட தஃப்சீருக்குள்ளே நாம் போக வேண்டியிருக்கும். குர்ஆன்லேயே பாருங்க, ஆக சின்ன வசனம் எது? அர் ரஹ்மான். குர்ஆனில் ஒரே வசனம், ஆக சின்ன வசனம், இந்த ஒரு சொல் ஒரு வசனம், அர் ரஹ்மான். சரிங்களா? ஒரே சொல்லு தான், ஒரு வசனம். இது குர்ஆனில் இதை விட சின்ன வசனம் ஏதாவது இருக்குதானா? இல்லை. இந்த சூறாவுடைய ஆரம்பத்தில் சொல்லுகிற 4 விஷயங்களுமே ரொம்ப அற்புதமான விஷயங்கள். இப்போ அர் ரஹ்மான் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் இந்த சூறாவை. இந்த சூறாவை உலமாக்கள் சொல்லுவாங்க குர்ஆனுடைய மணப்பெண் அப்படிமா. குர்ஆனுடைய மணப்பெண் இது. அதுக்கு பேரே அரூசுல் குர்ஆன், குர்ஆனுடைய மணப்பெண். ஒரு மணப்பெண்ணை எப்படி ஜோடித்து அலங்கரித்து அழகுபடுத்தி வைக்கிறோமோ அது மாதிரி என்னன்னா இந்த சூறா குர்ஆனுக்கு மணப்பெண் மாதிரி அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகான சூறா இது. அல்லாஹ் எல்லா நியாமத்துகளையும் தன்னுடைய அற்கொடைகளையும் சொல்லி காட்டுகிற ஒரு சூறா இது. அது என்னென்ன நியாமத்துகளை சொல்றான்? மனிதன் படைப்பதற்கு முன்னால் உள்ள உபகாரம், படைத்த பிறகு உள்ள உபகாரம், சொர்க்கத்தில் தரப்போகிற உபகாரம். 3 உபகாரத்தை அல்லாஹ் சொல்றான். அப்படி சொல்லிட்டு தான் அல்லாஹ்வுடைய உபகாரத்தில் எதை பொய்யாக்குவீங்க? ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான். கிட்டத்தட்ட இந்த சூறால 31 இடத்துல 31 முறை திரும்ப திரும்ப ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான் வருது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மதீனால ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூறாவை எங்களுக்கு ஓதி காட்டினாங்க. எல்லாரும் அமைதியாக கேட்டோம். ஓதி முடித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னப்பா நீங்கள், நான் ஜின்னுகளை சந்தித்த இரவுல இந்த சூறாவை ஓதி காட்டினேன், அவங்க இந்த சூறாவுக்கு வெளிப்படுத்திய ஆரவாரம் உங்கள்கிட்ட இல்லையேன்னு சொன்னாங்க. அவங்க இந்த சூறாவை நான் ஓதுனப்போ அவங்க காட்டினேன் அந்த பூரிப்பையும் ஆரவாரத்தையும் நீங்கள் காட்டலையேன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க அது என்னன்னு சொல்லி. அப்போ சொன்னாங்க, நான் ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான் என்று ஓதும் போதெல்லாம் ஜின்னுகள் சொன்னது என்ன தெரியுமா? லா பிஷைஇம் மின் நிஅமிக ரப்பனா நுகذிப் வலக்கல் ஹம்த். யா அல்லாஹ், உன்னுடைய எந்த நியாமத்தையும் நாங்கள் பொய்யாக்க மாட்டோம், உனக்கு எல்லா புகழும். லா பிஷைஇம் மின் நிஅமிக ரப்பனா நுகذிப் ஃபலக்கல் ஹம்த். இது தொழுகையில் சொல்ல முடியாது, தனியாக குர்ஆன் ஓதும்போது ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான் என்று ஓதும் போதெல்லாம் சொல்லணும், யா அல்லாஹ், உன்னுடைய எந்த நியாமத்தையும் நாங்கள் பொய்யாக்க மாட்டோம், உனக்கு எல்லா புகழும். தொழுகைக்கு வெளியில் குர்ஆன் ஓதுனீங்கன்னா சூரத்துர் ரஹ்மான் ஓதும்போது சொல்லுங்க. சொன்னாங்க அவங்க இந்த சூறாவை அப்படி ரசித்தாங்க ஜின்னுகள், உங்கள்கிட்ட அப்படி ரசிக்க முடியலைன்னு சொல்லி. இந்த சூறாவை இறக்குனதுக்கு அர் ரஹ்மான் என்று துவங்கினதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, மக்கா காஃபிர்கள்
அல்லான்னு சொல்லுவான், அல்லாவுடைய திருநாமத்தை சொல்லுவான். அறியாமை காலத்திலையும் பாருங்கள் அப்துல்லான்லாம் பேர் வைப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் பேர் என்ன? அப்துல்லா. அப்துல்லாலாம் பேர் வைப்பாங்க. ஆனால் ரஹ்மான்கிற வார்த்தை அவங்களுக்கு பிடிக்காது. ரஹ்மான் பிடிக்காது. குர்ஆனில் பல இடங்கள் அல்லாஹ் சொல்லுவான், இதா கீல லஹு முஸ்ஜுது லிர்ரஹ்மான், ரஹ்மானுக்கு சஜதா செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டால் அவங்க கேட்பாங்க, காலு உமர் ரஹ்மான், அது என்ன ரஹ்மானு, ரஹ்மான்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ரஹ்மானை ஏற்றுக்கவே மாட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா ஒப்பந்தத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதினப்போ அப்போ என்ன சொன்னாங்க அந்த காஃபிர்கள், எங்களுக்கு ரஹ்மான் ரஹீம்லாம் ஏற்றுக்க மாட்டோம், அது யாருன்னா எங்களுக்கு தெரியும், அழிச்சிருங்க அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். பிஸ்மில்லாங்கிறத அழிக்க சொல்லலை, ஏன்னா அவங்களும் பிஸ்மிக் அல்லாஹுமான்னு எழுதுவாங்க, யார் ஜாஹிலியாவில். ஆனால் ரஹ்மான் ரஹீமை அழிக்க சொன்னாங்க. இது இருக்கக்கூடாது, இது எங்களுக்கு தெரியாது. அப்போ ரஹ்மான்கிற வார்த்தையை அவர்கள் ஏற்கவே மாட்டாங்க அறியாமை காலத்தில். அல்லாஹ் தஆலா அதனால தான் இந்த சூறாவை ஆரம்பிக்கும் போதே அர் ரஹ்மான், மக்கால அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் மக்கால இருக்கும்போது அதிகமாக இதுதான் வரும், ரஹ்மான் தான் வரும். மதீனா வந்த பிறகு அருளப்பட்ட வசனங்கள்ல அல்லாங்கிற வார்த்தை வரும். இந்த ரெண்டு வார்த்தையோடு சேர்த்து தான் அப்துன்னு பேர் வைக்கிறது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அப்துல்லா, அப்துர் ரஹ்மான். குர்ஆன்லையும் அப்படிதான் வருது, இபாதுல்லா, இபாதுர் ரஹ்மான். அல்லாஹ்வுடைய அடியார்கள், ரஹ்மானுடைய அடியார்கள், இந்த ரெண்டு தான் குர்ஆன்லையும் வருது. அப்துர் ரஹ்மானுங்கிற பேர் ரொம்ப பிடித்தமானது. இப்போ இந்த 4 வார்த்தைகளுக்கு மட்டும் விளக்கம் சொல்லி முடிச்சிடுறேன். அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் எந்த திருநாமத்தை கொண்டும் ஒரு குர்ஆனுடைய அத்தியாயம் ஆரம்பிக்கலை. அர் ரஹ்மான் என்பதை கொண்டு மட்டும்தான் ஆரம்பிக்குது இல்லையா, வேற எதை கொண்டுமே என்னங்க ஆரம்பிக்கலை. அதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்களில் சிகரம் அப்படின்னு சொன்னால் ரஹ்மான்கிற வார்த்தை தான். அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் சிகரமாக இருக்கிற திருநாமம் எதுனா ரஹ்மான் என்ற வார்த்தை தான். அதனால தான் அந்த திருநாமத்தை கொண்டு அல்லாஹ் இந்த சூறாவை ஆரம்பிக்கிறான். ரஹ்மான் ரஹீமுக்கு ஏற்கனவே ஜும்மாவில் கூட ஒரு விளக்கம் சொன்னேன். ரெண்டுக்கும் ஏராளமான விளக்கம் உலமாக்கள் சொல்லுவாங்க. அதில் ஒரு விளக்கம் என்ன, ரஹ்மான் என்று சொன்னால் நிறைய மன்னிக்கிறவன், அளவில்லாத கருணை இல்லவன், அளவே இல்லாத கருணை இல்லவன், கருணையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பற்றி பேசுனா நிறைய சொல்லலாம். ரப்புடைய ரஹமத்துக்கு அளவே கிடையாது. அதில் ஒன்று தான் அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய வெளிப்பாடில் ஒன்று தான் அல்லாஹ் அடியார்களுடைய குறைகளை மறைக்கிறான். ஹதீஸில் வருது, இன்னல்லாஹ சித்தீர், அல்லாஹ் மறைஞ்சிருக்கிறான், யுஹிப்பு சித்திர், மறைக்கிறத விரும்புகிறான்னு சொல்லி. அல்லாஹ் நம்முடைய குறைகளை எல்லாம் வெளிப்படுத்தினா நாம் மக்களிடையே நடக்கவே முடியாது. அல்லாஹ் நம்ம குறைகளை மறைக்கிறான், இது அவனுடைய ரஹமத்துடைய வெளிப்பாடு. அதனால ரஹ்மான்னு சொல்கிறான். இரண்டாவது அல்லமல் குர்ஆன், அல்லாஹ் மனிதனுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தான்னு சொல்கிறான். நமக்கு கிடைச்ச எல்லா ஞானங்களும் அல்லாஹ் தான் கொடுத்தான், எல்லா ஞானமும் அல்லாஹ் கொடுத்தான். பிறகு ஏன் குர்ஆனை கற்றுக் கொடுத்ததை அல்லாஹ் விசேஷமாக சொல்கிறான்னு சொன்னால், மனிதனுக்கு அருளப்பட்ட ஞானங்களிலெல்லாம் ஆக சிறந்த ஞானம் குர்ஆனுடைய ஞானம். குர்ஆனுடைய ஞானம் தான் சிறந்தது. இந்த குர்ஆனில் எல்லாமே இருக்கிறது. எனவே எல்லாத்தையும் அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான். ஆனால் குர்ஆனை கற்றுக் கொடுத்தது என்ன, கல்விகளுக்கெல்லாம் சிகரம் குர்ஆனு தான். முஸ்லீம்கள் ஒரு காலத்தில் இந்த குர்ஆனை வச்சு ஆய்வு செஞ்சாங்க. இன்றைய விஞ்ஞானத்திற்கான அத்தனையையும் முஸ்லீம்கள் தான் உலகத்துக்கு கொடுத்தாங்க. அல்லாமா இக்பால் ஒரு மேலை நாட்டில் ஒரு லைப்ரரிக்கு போனாங்க. அந்த லைப்ரரியில் எழுதி போட்டிருக்குது, இந்த லைப்ரரிக்குள், இந்த நூலகத்திற்குள் முஸ்லீம்களுக்கு அனுமதி இல்லை. இக்பால் பார்த்தாங்க, என்ன முஸ்லீம்களுக்கு அனுமதி இல்லைன்னு எழுதி போட்டிருக்காங்களே, சரி பேரை சும்மா நாச்சும் ஒரு கிறிஸ்தவ பேர் வச்சு டேவிட்னு ஏதோ ஒன்று சொல்லி உள்ளே போயிட்டார். உள்ளே போனால் ஒரு நூலை எடுத்து படித்தாங்க. அல்லாமா இக்பால் ஒரு பெரிய கவிஞர். அவர் நூலை படித்தவங்க சில வரிகளை படித்து கொண்டு அழுது கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த நூலக பொறுப்பாளர் வர்றார், ஏன்பா எதுக்கு அழுகிறேன்னு சொல்லி. இல்லைப்பா, இந்த நூலில் நான் பார்க்குறேன், இதை படித்து நான் பல விஷயங்களை படிக்கும்போது நீங்கள் எவ்வளோ விஷயங்களை உலகத்துக்கு மறைச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, இந்த நூலில் இருக்குது தண்ணீரிலிருந்து மின்சாரத்தை கண்டுபிடிப்பது எப்படி, தண்ணீரிலிருந்து மின்சாரத்தை எப்படி எடுக்கலாம், இதை உலகத்துக்கு சொன்ன ஒரு விஞ்ஞானி முஹம்மது இப்னு அரபி என்பவர் தான். அவர் தான் தண்ணீரிலிருந்து மின்சாரம் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த புத்தகத்தில் இருக்குது. நீங்கள் எவ்வளோ விஷயத்தை உலகத்துக்கு மறைச்சிருக்கீங்க சொல்லாமல் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் எங்கேருந்து உலமாக்கள் எடுத்தாங்க, குர்ஆனில் இருந்து தான். குர்ஆனை கொண்டு ஆய்வு செஞ்சாங்க. அத்தனை விஞ்ஞானத்தையும் உலகத்திற்கு கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். மேலை நாட்டு கிறித்தவர்கள்
முஸ்லீம்களை என்னங்க முஸ்லீம்களுடைய ஆதிக்கத்தை ஒழிச்சு அதுக்கு பின்னால் எல்லாம் அவன் பேரை போட்டுக்கிட்டான், எல்லாம் அவன் பேரை வச்சுக்கிட்டான். நம்ம குரானை படிக்கவும் இல்லை, ஆய்வு செய்யவும் இல்லை, எல்லா அறிவையும் இழந்து உலகத்தில் தோல்வி நிலையில் இருக்கிறோம். நம்ம தோல்விக்கு அது ஒரு காரணம். இப்போ அல்லமல் குர்ஆன், அல்லாஹ் குர்ஆனை கற்றுக் கொடுத்தாங்கிறத எவ்வளவு பெருமையோடு சொல்கிறான். அப்போ குர்ஆனுடைய இல்மு எவ்வளவு சிறந்த இல்மு, குர்ஆனுடைய இல்மு சிறந்த இல்மு. அப்போ குர்ஆனுடைய அறிவுடையவர்கள் அவர்களுக்கு ஆசான் யாரு? அல்லாஹ். அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இல்முகளுக்கு சிகரம் குர்ஆன் தான். மூணாவது சொன்னா ஹலகல் இன்சான், மனிதனை படைத்தான் சொல்றான். அல்லாஹ் தானே எல்லாத்தையும் படைச்சிருக்கிறான். உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பையும் அல்லாஹ் தானே படைச்சிருக்கிறான். எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் படைச்சாலும் இந்த படைப்புகளுக்கு சிகரம் யார்? மனிதன் தான். அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் சிகரம் ரஹ்மான், கல்விகளுக்கு சிகரம் குர்ஆன், படைப்புகளில் சிகரம் யாருன்னா மனுஷன். அதனால தான் மனிதனை படைச்சதை அல்லாஹ் பெருமையோடு சொல்றான், ஹலகல் இன்சான். நாலாவது சொன்னா அல்லமஹுல் பயான், இந்த மனிதனுக்கு நாம் பயானை கற்றுக் கொடுத்தோம். பயான் என்று சொன்னால் பேசுவது, பயான் என்று சொன்னால் எழுதுவது, பயான் என்று சொன்னால் சைகையிலேயே ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது. நம்ம புரிய வைக்கிறோமா இல்லையா? ஒரு ஆளை ஒரு பொருளை எட்டு வர சொல்கிறோம், சைகையிலையும் சொல்லலாம், வார்த்தையிலும் சொல்லலாம், எழுத்திலும் சொல்லலாம். இந்த மூன்றுக்கும் பெயர் தான் பயான். உலகத்தில் எந்த உயிரினத்திற்கும் இந்த பயான்கிற விளக்கத்தை அல்லாஹ் கொடுத்தானா? கொடுக்கல. அப்போ மனிதனுடைய திறமைகளில் பார்வை, கேட்கறது எத்தனையோ இருந்தாலும் இந்த பயானுங்கிற இந்த விஷயந்தான் மனிதனுக்குரிய திறமைகளெல்லாம் உன்னதமானது என்பதை விளக்குவதற்கு தான் அல்லாஹ் இந்த நாளையும் சொல்கிறான். அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான அல்லமஹுல் பயான். அதை சொல்லிட்டு அல்லாஹ் செஞ்ச நியாமத்துகளை எல்லாம் சொல்லி காட்டுறான். அந்த நியாமத்துகளை சொல்லி தான் இதையெல்லாம் நீங்கள் மறுக்க முடியுமான்னு கேட்குறான். அருமையானவர்களே, இந்த சூறாவுடைய கருத்து விளங்கி அதன்படி செயல்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குர்ஆனுடைய கடைசி அத்தியாயங்கள் இருக்கு இல்லையா, அந்த அத்தியாயங்களை நான் ஏற்கனவே சொன்னது போல அதை யாருனாலும் படித்து ஓரளவுக்கு விளங்கலாம். குர்ஆனுடைய சட்ட வசனங்களை விளங்க முடியாது. இப்போ சூரத்துன் நிசாவை நீங்கள் விளங்க முடியாது, அது தனியாக மொழிபெயர்ப்பு படித்து விளங்க முடியாது. சூரத்துல் மாயிதாவை விளங்க முடியாது, ஏன்னா அதெல்லாம் சட்டங்கள். சட்டங்களை விளங்குவதற்கு ஒரு ஆசான் தேவை, அறிஞர் தேவை. ஆனால் எந்த வசனங்கள் அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை பற்றி பேசுதோ, அல்லாஹ் படைப்புகளை பற்றி பேசுகிறானோ அது எல்லாருமே விளங்கலாம். அந்த மாதிரியான ஒரு அழகான சூறா தான், ஓதுவதற்கும் இனிமையானது, கருத்திலும் இனிமையானது இந்த சூரத்துர் ரஹ்மான். எனவே தான் குர்ஆனுடைய மணப்பெண் என்று அதை சொன்னான். எல்லாம் அல்லாஹ் குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்கி அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தருவானாக. நம்முடைய உடலுடைய தேவைகளை விட ரூஹு எதை கண்டு சந்தோஷப்படுமோ அதை நாம் திருப்திப்படுத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய உங்களை வணங்குவதற்கு படைத்தேன் என்று சொல்கிறானே அந்த வாழ்க்கை அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாக்குவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.